ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மாய்ஸ்சரைசர் தான். ஹோம்மேடாக வீட்டில் இருக்க ஒரு சில பொருள் வச்சுட்டு எப்படி மாய்ஸ்சரைசர் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மாய்ஸ்சரைசர் தான். நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் நமக்கு முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னா மாய்ஸ்சரைசிங் தான். மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக தேவை. நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மாய்ஸ்சரைசர் வந்து நல்ல மாய்ஸ்சரைசரா அப்படின்றது முக்கியம். நல்ல மாய்ஸ்சரைசர் கெட்ட மாய்ஸ்சரைசர் அப்படின்றது கிடையாது. கெமிக்கல் ஃப்ரீயா அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஒரு க்ரீம், ஒரு ஃபேஷியல் க்ரீம், ஒரு ஃபேஸ் பேக் இந்த மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு நம்ம வீக்லி ஒன்ஸு இல்லை வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம மாய்ஸ்சரைசர்ன்றது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 நேரமாவது எடுத்துக்கணும். 2 நேரமாவது அப்ளை பண்ணுவோம். அப்படி 2 நேரம் எடுத்துக்கலன்னா ஒரு நேரமாவது ஆஃப்டர் பாத் ஒன்ஸாவது நம்ம எடுத்துக்குவோம். அப்படி டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு கெமிக்கலாக இருக்குது அப்படின்னா கெமிக்கல் ஃப்ரீ அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம கெமிக்கல் ஃப்ரீயாக வாங்கினாலுமே அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்ல. நம்ம வாங்குகிற ப்ராடக்ட் ஒரு 6 மந்த்தாவது இருக்கணும் அப்படின்றதுக்காண்டியாவது அவங்க ப்ரிசர்வேட்டிவ் ஏதாவது ஒரு கெமிக்கல் கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் ஆட் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை டெய்லி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நல்லா இருக்கோ இல்லையோ ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது நம்ம ஸ்கின்ல கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆக தான் செய்யும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பலாம் இல்லை. நம்ம வெளில வாங்குகிற மாய்ஸ்சரைசருக்கும் வீட்டில் நம்ம இருக்கிற பொருள் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற மாய்ஸ்சரைசரும் சேம் பெனிஃபிட் தான். ஆனால் அது கொஞ்சம் நிறைய நாள் வரைக்கும் இருக்கும். நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இதாகிடும். ரொம்ப நாள் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது. பிகாஸ் நம்ம எதுவுமே அதில் வந்துட்டு ஆட் பண்ணல இல்லையா. கெமிக்கல்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் இருக்க பொருளை அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே தான் ரெடி பண்ணுறோம். அப்போ வந்து அது வந்துட்டு அவ்வளோவா கெமிக்கலும் இருக்காது, ஸ்கின்னுக்கும் நல்லது. அதே டைமில் வந்துட்டு ஒரு 2 மாதம் இருக்கிறது, 2 மாதம் தான் இருக்கும். 2 மாதம் 3 மாதம் அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அதை வச்சு யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணாலும் அது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது. சரி, ஓகே. இப்போது இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நம்ம ஹோம்மேடாக வீட்டில் இருக்க பொருள் வச்சுட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மாய்ஸ்சரைசர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்துட்டு அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அலோவேரா ஜெல் வந்துட்டு நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். நான் ஃபைனலாக எவ்வளோ செய்கிறேன் அப்படின்றத ஒரு பாக்ஸில் அடைச்சி காட்டுறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ பாடிக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் எடுத்தாச்சு. நான் வந்து இந்த எவர் யூத் நேச்சுரல்ஸ் இந்த இந்த ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் ஆலோவேரா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு ஃப்ரெஷ் ஆலோவேரா கிடைக்கல, அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி கடையில் வாங்கினதான் யூஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக வந்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹனிக்கு பதிலாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து பாடிக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அது இந்த மாதிரி ஹனி மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அல்லது ஹாஃப் ஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹனியே ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் லைட்டாக ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் வரும் சில பேருக்கு, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு. அதுக்காக தான். அடுத்ததாக வந்துட்டு நான் இதில் கொஞ்சமாக கிளிசரின் சேர்க்குறேன். கிளிசரின் வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். கிளிசரின் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு கையில் மொபைலை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் தான் பிடிச்சிட்ருக்கேன். ஸோ என்னால் மிக்ஸ் பண்ண முடியாது. நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததும் இதில் வந்துட்டு அடுத்ததாக கொஞ்சமாக ஆல்மண்ட் ஆயில் சேர்க்குறேன். கொஞ்சம் போல் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எகைன் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு வந்து மாய்ஸ்சரைசர் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கெட்டியாக. இது வந்து இப்போ நான் வேறு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றுறேன். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து இந்த பாட்டிலுக்கு நான் மாற்றிட்டேன், சின்ன கண்டெய்னருக்கு. நான் சொன்ன அளவு எல்லாமே இவ்வளோ சைஸ்க்கு தான். இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. நான் அது வேறு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் ஒரு சின்னதில்.
இவ்வளோதான். இதுக்கு தான அளவு தான் அந்த அளவு. இது வந்து ஏன் க்ரீன் கலரில் ஒயிட் கலர் ஆகாமல் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எவர் யூத் நேச்சுரல்ஸில் தானே இது போட்டோம், அலோவேரா போட்டோம். ஒரிஜினலான அலோவேரா போடல. அதில் வந்துட்டு அந்த எவர் யூத்தில் வந்துட்டு அவங்க வந்து கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து க்ரீன் கலர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கலரில் இருக்குது. நீங்கள் கலர் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அலோவேரா ஜெல்லும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் நேச்சுரலாக உள்ள அலோவேராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நான் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா. நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆலிவ் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல பெனிஃபிட் தான். ஆலிவ் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது அது பாடிக்கு யூஸ் பண்ணும்போது ஓகே தான். பட் நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில பேருக்கு பிம்பிள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதனால தான். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் வந்துட்டு ப்ளூபர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பாருங்கள். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நான் என்னெல்லாம் கஷ்டப்படுறேன், எத்தனை பேரை சமாளிக்கிறேன்றதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு தயவுசெய்து கொஞ்சமாவது இறக்கப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கப்பா. ஓகே. சரி, ஓகே. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இது AbiLakshu's லைஃப் ஸ்டைல். மாய்ஸ்சரைசர் தான். மாய்ஸ்சரைசர் தான் கண்டிப்பாக பண்ணணும். ஸ்கின்னு அழகாக்குறது இதெல்லாம் இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஏய் பாப்பம்மா, அங்கிட்டு போடி. போய் தொலையா. நாங்க போவோம். இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க பாடு. கோ இன்சைட். நீ வந்துட்டியா? இல்லையா, அதுக்காண்டியா எனக்குன்னே வருவீங்களாடா. அல்லது சாரி, அதுக்கு நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு பதிலாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மறந்துட்டியா? நான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ரெண்டாவதாக நீங்கள் இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா.